பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுச்சேரியில் நடைபெறவுள்ள அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார். அதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைகிறார். பேசலாம். பாலவெற்றிவேல், பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு எத்தனை மணிக்கு சரியா வருகை தர இருக்கிறார்? என்ன நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறார்? அதற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? ஆனந்தி, அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு இன்று காலை 11:30 மணியளவில் வருகை தர உள்ளார். சுமார் 2700 கோடி மதிப்பில் 74 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் நரேந்திர மோடி 19 முடிக்கப்பட்ட திட்டங்கள், கட்டுமான பகுதிகள் போன்றவற்றையும் தொடங்கி வைக்க உள்ளார். அதோடு புதுச்சேரியில் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவிப்பார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ள தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல தொடர்ச்சியாக பிரதமர் அளவில் சென்னையில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளார். புதுச்சேரி விமான நிலைய மைதானத்தில் பிரம்மாண்ட அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சீதருடைய காட்சிகள்ல பார்க்கிறோம். சுமார் 7 ஏக்கர் பரப்பில் 35,000 பேர் அமரக்கூடிய வகையில் பிரம்மாண்ட அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 2700 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். பல்வேறு வகையான அறிவிப்புகளை வெளியிடுவார் என கூறப்படுகிறது. குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்திற்கு குடிநீர் வசதிகளை வழங்கும் முக்கிய திட்டம் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலமாக 700 ஏக்கர் பரப்பில் தொழிற்பேட்டை உள்ளிட்ட முக்கியமான திட்டங்களை பிரதமர் மோடி அறிவிப்பார் என கூறப்படுகிறது. பிரதமர் மோடி 11:30க்கு ராணுவ ஹெலிகாப்டரில் வந்து தரையிறங்கும் போது முதலமைச்சர் ரங்கசாமி, துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் வரவேற்பார்கள் என கூறப்படுகிறது. அரசியல் ரீதியாகவும் இந்த நிகழ்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதே மைதானத்தில் 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமர் மோடி பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவோம், இரட்டை இன்ஜின் ஆட்சி முக்கியம் என கூறினார். அதன் தொடர்ச்சியாக மீண்டும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய முனைப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதனுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிரதமர் கலந்து கொள்ளும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.